அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அந்த அல்லாஹ்வின் பேரன்பினால் இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். இப்பரந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து அவைகளை செவ்வனமே ஆட்சி புரிகின்ற அந்த ஏகவல்லோன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் தெளிவாக எடுத்துச் சொல்லி மக்களை நேர்வழியின் பால் அழைப்பதற்காக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழிமுறைகளை அணுவாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தோழர்கள், துயர்ந்தோர்கள், உலகம் முடியிலும் வருகின்ற மூமீன்கள், முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் முடியுமானவற்றை எடுத்து நடந்து கொள்ளும்படியும், அல்லாஹ் விலக்கியவைகளை முற்றாக வாழ்வில் தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக, இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஹுத்பா பேருரையில் இஸ்லாத்தின் பார்வையில் பெருநாள் என்ற தலைப்பில் உங்கள் சிந்தனைக்கு விருந்தாக சில விடயங்களை உரசலாம் என நினைக்கின்றேன். விடயத்துக்குள் வருவதற்கு முன்னாடி உபதேசம் செய்யும் பொழுதெல்லாம் சமூகத்துக்கு எச்சரிக்கையாக அன்னலார் சொன்ன செய்தியை உங்கள் செவியலுக்கு தந்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் விடயத்துக்கு வருகின்றேன். நிச்சயமாக வார்த்தைகளில் உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தைகளாகும். வழிமுறைகளில் மிக அழகான வழிமுறை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளாகும். கருமங்களில் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்துக்குள் மார்க்கத்தின் பெயரால் புகுத்தப்படுகின்ற பித்அத்துக்களாகும். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். வழிகேடுகள் அனைத்தும் அவனை நரகத்தில் கொண்டு சேர்த்துவிடும் என்ற அந்த அன்னலாரின் அமுத மொழியை உங்கள் செவியலுக்கு தந்துவிட்டு விடயத்துக்கு வரலாம் நினைக்கின்றேன். எனது அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, சென்ற ஆண்டு நாம் விடை கொடுத்து அனுப்பிய அருள் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து 3.25 நாட்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு பிரியாவிடை கொடுத்து அனுப்பிவிட்டு இந்த இடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். எந்த அளவு இந்த வசந்தம் நிறைந்த ரமலானுடைய மாதம் எம்மை வேகமாக வந்து அடைந்ததோ அதைவிடவும் வேகமாக எம்மை விட்டு பிரியாவிடை பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு வேகமாக செல்லுகின்ற இந்த விடயம் நமக்கு எந்த செய்தியை சொல்லுகிறது என்றால், மறுமை மிக விரைவில் வர இருக்கிறது என்ற செய்தியை நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய அடையாளங்களை சொல்லுகின்ற பொழுது இவ்வாறு சொன்னார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு வருடம் ஒரு மாதத்தின் வேகத்தில் சென்றுவிடும். ஒரு வருடம் ஒரு மாதத்தின் வேகத்தில் சென்றுவிடும்.
ஒரு மாதம் ஒரு வாரத்தின் வேகத்தில் கழிந்துவிடும். ஒரு வாரம் ஒரு நாளின் வேகத்தில் கழிந்துவிடும். ஒரு நாள் ஒரு மணித்தியாலத்தின் வேகத்தில் கழிந்துவிடும். ஒரு மணித்தியாலம் ஒரு நெருப்பு கட்டையில் இருந்து ஒரு தீப்பொறி எந்த அளவு வேகமாக அணைந்து விடுமோ அதை விடவும் வேகமாக அந்த ஒரு மணித்தியாலம் கழிந்துவிடும். இது மறுமை நாளுக்குரிய ஒரு அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பார்க்கலாம். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் செய்த முன்னறிவிப்பின் காலத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் அது மிகையாகாது. ஏன் 2013ஆம் ஆண்டு பிறந்து இன்று 8வது மாதத்தை அடைந்திருக்கிறோம். எந்த அளவு வேகமாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இது எமக்கு சொல்லுகிற செய்தி, மறுமையை நோக்கி நாம் மிக வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மறுமை எம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்ற செய்தியை நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இந்த காலத்தின் வேகம், எமது ஆயுள் குறைந்து மரணத்தை நாம் மிக வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருடைய ஆயுளும் முடிந்து நாம் மறுமையை நோக்கி மிக வேகமாக, அதாவது மரணத்தை நோக்கி மிக வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியையும் சொல்லுகிறது. மரணத்தை நோக்கி மிக வேகமாக செல்லக்கூடிய நாம் அந்த மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நாம் எம்மை தயார்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்கு நாம் என்ன செய்வது? நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த மரணம் வருவதற்கு முன்னாடி நன்மையான காரியங்களை, நன்மையான விடயங்களை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நன்மையான காரியம் எப்படி இருக்க வேண்டும்? குர்ஆன் சுன்னாவுடைய அங்கீகாரத்தை பெற்றதாக இருக்க வேண்டும். நன்மை வேண்டும் என்பதற்காக, நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக குர்ஆனும் சுன்னாவும் அங்கீகரிக்காத விடயங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது இன்றைக்கு நாங்கள் சமூகத்திலே பார்க்கலாம். நன்மை என்ற பெயரில், இபாதத் என்ற பெயரில் குர்ஆனும் சுன்னாவும் அங்கீகரிக்காத எத்தனையோ விடயங்களை மக்கள் விழுந்து விழுந்து செய்கின்ற ஒரு கவலையான காட்சியை நாங்கள் காணுகின்றோம். அப்படி அல்லாஹ்வுடைய, அதாவது குர்ஆனும் சுன்னாவும் அங்கீகரிக்காத எந்த ஒரு செயலை நாங்கள் செய்தாலும் அதற்கு ஒரு நன்மை கூட கிடையாது சகோதரர்களே. நன்மை கிடையாது என்பது ஒருபுறம் இருக்க, அவைகள் அனைத்தும் வழிகேடாக மாறி அந்த வழிகேடுகள் அனைத்தும் இவர்களை நரகத்தில் தள்ளிவிடுமே என்ற எச்சரிக்கையை கூட பொருட்படுத்தாமல், அந்த எச்சரிக்கையை கூட தெரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல், இன்னும் நன்மை என்ற பெயரில், இபாதத் என்ற பெயரில் குர்ஆனும் சுன்னாவும் அங்கீகாரம் அளிக்காத எத்தனையோ விடயங்களை இன்று சமூகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய ஒரு காட்சியை காணக்கூடியதாக இருக்கிறது. எனது அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, எந்த ஒரு நல்ல காரியத்தை நாங்கள் செய்வதாக இருந்தாலும் அது குர்ஆன் சுன்னாவின் அங்கீகாரம் இருக்கிறதா என்று நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி பார்த்துத்தான் அந்த அமலை செய்ய வேண்டும், அந்த இபாதத்தை செய்ய வேண்டும், அந்த வணக்கத்தை செய்ய வேண்டும். வணக்கங்களை நாம் அதிக முயற்சி செய்கின்ற பொழுது, அதிகமாக நாங்கள் வணக்கம் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருள் மிக வேகமாக எம்மை வந்து சேர்ந்து விடுகிறது, சேருகிறது. எந்த அளவு நாம் அமல் இபாதத்தில், எந்த அளவு நாம் வணக்க வழிபாடுகளில் வேகமாக இருக்கிறோமோ, எந்த அளவு வேகமாக ஈடுபடுகிறோமோ அதே அளவு வேகமாக அல்லாஹ்வுடைய அருளும் எமக்கு கிடைக்கிறது என்பதை புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஹதீஸில் குதுஸிலே வருகின்ற ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா என்ற நபித்தோழர் சொல்கிறார், இதா தகர்ரபல் அப்து இலைய ஷிப்ரன்
ஒரு அடியான் என்னளவில் ஒரு சான் நெருங்கினால் தகர்ரப்து இலைஹி சிரான், நான் அவன் அளவிலே ஒரு முலம் நெருங்குகிறேன். வைதா தகர்ரப இலைய சிரான், ஒரு அடியான் என்னளவில் ஒரு முலம் நெருங்கினால் தகர்ரப்து மின்ஹு பாஅன், நான் அவன் அளவிலே 2 முலம் நெருங்குகின்றேன். வைதா அத்தானி யம்ஷி, அவன் என்னிடத்திலே நடந்து வந்தால் அதைதுஹு ஹர்வலதன், நான் அவன் அளவிலே விரைந்து ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் எங்களுக்கிட்ட வருவது கிடையாது. நம்ம ஒரு சான் அல்லாஹ்வின் பால் சென்றால் அல்லாஹ் ஒரு முலம் வருகிறான், நாம் ஒரு முலம் சென்றால் அல்லாஹ் 2 முலம் வருகிறான், நம்ம நடந்து போனா அல்லாஹ் நம்ம கிட்ட ஓடி வர்றான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்ம எந்த அளவு இபாதத்துக்கள் வணக்க வழிபாடுகள் ஈடுபடுகின்றோமோ அதனுடைய அளவை பார்த்து அல்லாஹ்வுடைய அருள் எம்மை நோக்கி விரைவாக வருகிறது. நம்ம அமல் இபாதத் கொஞ்சமா செஞ்சோம் என்று சொன்னா, வணக்க வழிபாடுகளை கொஞ்சமாக ஈடுபட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருளும் கொஞ்சமாகத்தான் கிடைக்கும். வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்தால் அல்லாஹ்வுடைய அருள் எம்மை நோக்கி மிக வேகமாக விரைவாக வந்து சேரும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய உண்மையான விளக்கமாக இருக்கிறது. எனது அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இப்படி அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய அருள் அதிகமாக நமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாட்டிலும் இருக்கின்ற நன்மையான காரியங்கள் அனைத்தையும் முடியுமான அளவு பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். குர்ஆன் சுன்னாவின் அங்கீகாரத்தோடு இருக்கின்ற அமல்கள் அனைத்தையும் நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நாங்கள் செய்கின்ற பொழுது, அதாவது ஃபர்லு தொழுகையோடு உஃபரியான சுன்னத்துக்களை நாங்கள் தொழுகின்ற பொழுது அங்கே அல்லாஹ்வுடைய அருள் மிக வேகமாக எம்மை நோக்கி வரும். அதே போன்றுதான் நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற பெருநாளை, அந்த பெருநாளுடைய விடயத்தை, அந்த பெருநாளுடைய செயல்பாட்டை நாம் எப்படி அமைத்துக் கொள்வது? அதில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் என்ன, குர்ஆன் சுன்னாவுடைய அங்கீகாரம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் தெரிந்த விடயங்களாக இருந்தாலும் மூமீனுக்கு ஞாபகப்படுத்துங்கள். அது நிச்சயமாக மூமின்களுக்கு அது பிரயோசனம் அளிக்கும் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்வதற்கு ஏற்ப தெரிந்த விடயமாக இருந்தாலும் அறிந்த விடயமாக இருந்தாலும் அவைகளை ஒரு கணம் மீண்டும் ஒரு தடவை உரசி பார்ப்பதில் அது எமக்கு பிரயோசனம் அளிக்கும். அந்த வகையிலே பெருநாளுடைய தினத்துக்காக வேண்டி எல்லோரும் செய்கின்ற ஒரு செயல்தான், அதாவது காலையிலே குளிப்பது. இந்த குளிப்பது என்பது நேரடியாக எந்த ஒரு செய்தியையும் ஹதீஸிலே பார்க்க முடியாது, பார்ப்பதற்கு இல்லை. குளிப்பது நபி வழியில் பெருநாளைக்கு குளிப்பது சுன்னத் என்ற ஒரு செய்தி ஹதீஸில் எங்கும் காணப்படவில்லை. அப்படி என்றால் குளிப்பது இல்லையா என்றால், ஜும்மாவுடைய குளிப்பைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, சுன்னத் என்று சொல்கிறது. அதாவது ஜும்மாவுடைய குளிப்பை, ஜும்மாவுக்காக வேண்டி குளிப்பது சுன்னத் என்று சொல்கிறது. ஏன்? அது ஒரு கூட்டு இபாதத், ஒரு கூட்டு இபாதத். எனவே ஒரு கூட்டு இபாதத்துக்காக வேண்டி குளிப்பதை இஸ்லாம் அங்கே சுன்னத்தாக்கி இருக்கிறது என்றால், பெருநாளுடைய தொழுகையும் ஒரு கூட்டு வணக்கம், ஒரு கூட்டு இபாதத் என்பதனால என்ன செய்யலாம்? குளித்துக் கொள்ளலாம். அப்படி இல்லாமல் நேரடியாக ஹதீஸ்களில் பெருநாள் தொழுகைக்கு குளிப்பது சுன்னத்து என்ற எந்த ஒரு செய்தியையும் நாம் காண்பதற்கில்லை. எனவே அந்த வகையில் விரும்பினால் என்ன செய்யலாம்? அந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி, அந்த கூட்டு இபாதத்துக்காக வேண்டி குளிப்பது எப்படி சுன்னத்தோ அந்த கூட்டு இபாதத் என்ற அடிப்படையில் குளித்துக் கொள்ளலாம். அடுத்தது, இரு பெருநாள் தினங்களையும் புத்தாடை அணிவதும் நபி வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. புத்தாடை அணிவதும் நபி வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக வேண்டி
பெரிய அளவுல பணமெல்லாம் கொடுத்து வாங்கித்தான் அணியணும்ன்றதல்ல. எமது தகுதிக்கு ஏற்ப எமது தகுதிக்கு முடிந்த புதிய ஆடைகளை என்ன செய்யலாம், வாங்கி உடுத்துக் கொள்வது நபி வழியாக இருக்கிறது என்று சொன்னால் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா என்ற நபி தோழர் சொல்கிறார், கடை தெருவிலே விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருந்த பட்டு குளிராடை ஒன்றை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சென்று, அல்லாஹ்வின் தூதரே, இந்த பட்டு குளிராடையை நீங்கள் வாங்கிக் கொண்டால் பெருநாளைக்கு உங்களுக்கு அணிந்து கொள்ளலாம். அதற்கு பின்னாடி உங்களை சந்திக்க வருகின்ற தூதுக்குழுவை சந்திக்கின்ற பொழுது இதை அணிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படி என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து சொன்னார்கள், உமரே, இது மறுமை பேறு அற்றவர்கள் அணிகின்ற ஆடை. மறுமை பேறு அற்றவர்கள் அணிகின்ற ஆடை, அதாவது மறுமையை பற்றியால் நம்பிக்கை இல்லாதவர்கள் அணிகிற ஆடை என்று சொல்லிவிடுகிறார்கள். எடுக்கவில்லை. அதுக்கு பின் சில காலத்துக்கு பிறகு ஒரு பெருநாளுடைய தினம் வருகின்ற பொழுது அதே போன்ற ஒரு ஆடையை அல்லாஹ்வுடைய தூதர் உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அதை உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா எடுத்துக்கொண்டு வந்து, அல்லாஹ்வின் தூதரே, மறுமை பேறு அற்றவர்கள் அணிகின்ற ஆடை என்று சொல்லிவிட்டு நீங்க அந்த ஆடையை எனக்கு அனுப்பி வைத்திருக்கின்றீர்களே, அது போன்ற ஒரு ஆடையை எனக்கு அனுப்பி வைத்திருக்கின்றீர்களே அப்படின்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உமரே, நீர் விரும்பினால் இதை விற்பனை செய்துவிடும், அல்லது உமது தேவைகளுக்காக இதை நீ அணிந்து கொள்வதில் எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னார். இதிலிருந்து இந்த செய்தி புகாரியில பெருநாளுடைய தினத்தில் புத்தாடை அணிகின்ற தலைப்புக்கு கீழே இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த ஹதீஸின் பிரகாரம் பெருநாள் தினத்தில் புத்தாடை அணிவது நபி வழி என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் நமது தகுதிக்கேற்ப ஆடைகளை வாங்கி அணிந்து கொள்வதில் எந்த தப்பும் கிடையாது. அது நபி வழி என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதே போன்று நோன்பு பெருநாளின் தொழுகைக்கு செல்வதற்கு முன் சாப்பிடலாமா? சாப்பிட்டு விட்டு செல்வது சுன்னத்தா, சாப்பிடாமல் செல்வது சுன்னத்தா என்று பார்த்தால் சாப்பிட்டு விட்டு செல்வதுதான் சுன்னத். சாப்பிட்டு விட்டு செல்வதுதான் சுன்னத் என்றால் அந்த அதிகாலை வேளையில எப்படி நாங்கள் சாப்பிடுறது என்று ஒரு யோசனை வரும். அந்த அதிகாலை வேளையில சாப்பிடுறது என்பது கடினம் தான். அதற்காக வேண்டி பெரிய அளவில் சாப்பிடணும்ன்றது அவசியம் இல்லை. சுன்னத், நபி வழி. தொழுகைக்கு செல்வதற்கு முன்னாடி சாப்பிட்டு விட்டு செல்வது ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுக்கு சுன்னத். ஹஜ் பெருநாளுக்கு சாப்பிடக்கூடாது. அப்ப பெரிய அளவில் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டால் இல்ல. குறைந்தபட்சம் எதை சாப்பிடுறது அப்படின்னால் அனஸ் ரலியல்லாஹு தஆலா என்ற நபி தோழர் சொல்கிறார், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஅது யௌமல் ஃபித்ரி, அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு பெருநாள் தொழுகைக்கு செல்ல மாட்டார்கள். ஹத்தா எதுவரைக்கும் யஅகுல தம்ராத்தின், சில பேரித்தம்பழங்களை சாப்பிடுகின்ற வரைக்கும் சாப்பிடாமல் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், நோன்பு பெருநாள் தொழுகைக்கு செல்ல மாட்டார்கள் என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே ரிவாயத்தில் வேறொரு அறிவிப்பில் வந்திருக்கிறது, வயகுல்ஹுன்ன வித்ரா, அதிலிருந்து அவர்கள் ஒற்றைப்படையாக சாப்பிடுவார்கள் என்று வந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சாப்பிடுவது சுன்னத்து என்று பெருவாரியான சாப்பாட்டை உட்கார்ந்து சாப்பிடணும்ன்றது அவசியம் கிடையாது. அது நீங்க தொழுதுட்டு போயிட்டு சாப்பிடலாம் தாராளமா, ஆறுதலாம். அப்ப நபி வழியை நாங்கள் பின்பற்றணுமாக இருந்தால் சாப்பிட்டு வருவதுதான் சுன்னத்து. சாப்பிட முடியுமானவர்கள், சாப்பிடுவதற்கு ஏழுமானவர்கள் சாப்பிடலாம். அதாவது விதவிதமான ஆகாரங்களை உணவுகளை சமைத்து
சாப்பிட்டு வரலாம், தப்பு கிடையாது. புட்டு பாபத்து இப்படி எல்லாம் என்ன செய்யலாம், கோழி நிறைய சாப்பிடலாம், அது தப்பு கிடையாது. சாப்பிட்டு வர்றது சுன்னத்து. அந்த காலை வேளையில அப்படி சாப்பிட முடியாது என்று சொன்னால் குறைந்தபட்சம் எதை சாப்பிடலாம், பேரிச்சம்பழத்தை சாப்பிடலாம் எல்லாருக்கும். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் விசேடமான உணவாக இருந்தது பேரித்தம்பழம். அதனால இங்கே பேரித்தம்பழத்தை குறிப்பிட்டு அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். எனவே நாங்களும் வருகின்ற பொழுது பெரிய அளவில் உணவை சாப்பிட முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் இந்த பேரித்தங்கனியையும் ஒற்றைப்படையிலே சாப்பிட்டு விட்டு வருவது சுன்னத்து, நபி வழியாக இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த பெருநாளோடு சம்பந்தப்பட்ட சுன்னா என்ன அப்படின்னு பார்த்தால், பிம்பர் இல்லாத திடலுக்கு செல்வது சுன்னத். பிம்பர் இல்லாத திடலுக்கு செல்வது சுன்னத். அல்லாஹ்வுடைய தூதர் சுமார் 20 பெருநாள்கள் தொழுதிருக்கிறார்கள். இந்த 20 பெருநாள்ல 19 பெருநாள் திடலில் தொழுததாகவும், ஒரே ஒரு பெருநாள் மழையின் காரணமாக பள்ளி வாயிலில் தொழுவித்தார்கள் என்ற செய்தியையும் பார்க்கின்றோம். இந்த பள்ளி வாயிலில் தொழுவித்தார்கள் என்ற செய்தியை நாசிருதீன் முகமது அல்பானி அவர்கள் லைஃப் என்று கொண்டு வருகிறார். எது, அந்த பள்ளி வாயிலில் தொழுவித்தார்கள் என்ற செய்தியை நாசிர் முகமது அல்பானி லைஃப் என்று கொண்டு வருகிறார். அவர் ஒரு செய்தியை லைஃப் என்று கொண்டு வந்துட்டா அதுக்கு மேல பேசுறதுக்கு இடம் இல்லை. அந்த அளவு அறிவாளி அவர். நாசிர் முகமது அல்பானி அந்த அளவு அறிவாளி. எந்த ஒரு செய்தியும் அவர் லைவ் ஆக்க மாட்டார். லைவ் ஆக்குறதுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டம். அவர் லைவ் என்று சொல்லிட்டா அதுக்கு பின்னாடி எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, அதை தேடி பார்க்கவும் தேவையில்லை, அது லைஃப் தான். அந்த அளவு ஒரு அறிவாளி தான் நாசிர் முகமது அல்பானி. அப்ப 20 பெருநாள்ல 19 பெருநாள் திடலில் தொழுவதாகவும், ஒரு பெருநாள் மழையின் காரணமாக பள்ளியில தொழுவித்ததாகவும் வருகின்ற அந்த செய்தியும் லைஃப் என்று சொன்னால், எல்லா பெருநாள்களையும் ரசூலுல்லாஹ் எங்கே தொழுவித்திருக்கிறார்கள் எடுக்க வேண்டும், திடலில் தொழுவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு சுன்னத், மிக முக்கியமான ஒரு நபி வழி. சுப்ஹானல்லாஹ். இன்று இந்த கொள்கையை விளங்கிய சகோதரர்களும் இன்னும் சில சாரார்களும் தான் இந்த பெருநாளை திடலில் என்ன செய்கிறார்கள், நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் அதிகமான இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த பெருநாளை, இந்த மிக முக்கியமான ஒரு சுன்னத்தை, மிக முக்கியமான நபி வழியை இன்னும் பள்ளிவாசல்ல நிறைவேற்றக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். மிக முக்கியமான ஒரு சுன்னத், அல்லாஹ்வுடைய தூதரால் வலியுறுத்தி சொல்லப்பட்ட சுன்னத். திடலில் தான் பெருநாளுடைய தொழுகை தொழுவிக்கப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மௌலைமார்கள் அனைவருக்கும் தெரியும், அதை மக்களுக்கு சொல்லி மக்களை இந்த நபி வழியின் பால் அழைத்து செல்வதற்கு உலமாக்கள் தயாரில்லை. கேட்டால் அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம், அது பரவாயில்லை. சமூகத்தில் பேசப்படுகின்ற உலமாக்கள், சமூகத்தில் அதாவது நிலையில் இருக்கின்ற உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் கேட்டால் அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். அன்புக்குரிய எனது ஈமானி உறவுகளே, அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். ஆனால் நபி வழியில தெளிவாக ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும், அதற்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கொடுக்கின்ற விருப்பம். எமது விருப்பத்துக்கு முதலிடம் கொடுக்க கூடாது. எமது விருப்பத்துக்கெல்லாம் மேலாக யாருடைய விருப்பம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வும் அவனுடைய தூதருடைய விருப்பம் தான் மிக முக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் இதை செய்ய முடியாது, ஏன் இந்த சுன்னத்தை அதாவது நிறைவேற்ற முடியாது? அழகாக செய்யலாம், அழகாக நிறைவேற்றலாம். மக்களுக்கு தெளிவாக சொன்னால், அழகாக சொன்னால் மக்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் சொல்லுவதற்கு தயாரில்லை என்றதுதான் பிரச்சனை. சொல்லுவதற்கு தயாரில்லை. எனவே இந்த ஏரியாவை எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் கஷ்டமான ஒரு பகுதி தான். அதாவது மழை காலம் என்பதனால, மழை அதிகம் என்பதனால எமக்கு இந்த சுன்னத்தை அதாவது செய்வது ஒரு கடினமான விஷயம்தான். ஆனால் அந்த நியத்தோடு நாம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த நியத்துக்கும் கூலி இருக்கிறது. ஆனால் இன்று பெரும்பாலான பகுதிகள்
மழை இல்லாத பெரும்பாலான பகுதியில் நாங்கள் பார்க்கலாம் இன்னும் இந்த அமல், இந்த இபாதத் பள்ளிவாசல்லே நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய எனது ஈமானிய உறவுகளே, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தால் அந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது நபி வழியை நாங்கள் பின்பற்றிய அந்த நன்மை எமக்கு கிடைக்கும். இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சுன்னத்து தானே, இதுக்கெல்லாம் ஏன் உலமாக்கள் அப்படியும் செய்யலாம் இப்படி செய்யலாம் என்று ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, மக்களுக்கு மத்தியில் ஒரு தப்பான பிக்சர் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பிக்சர் தெரியுமா? சுன்னத்து தானே, செய்தால் நன்மை, செய்யாட்டி ஒன்றுமில்லை. செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் ஒன்றுமில்லை. அன்புக்குரிய எனது ஈமானிய உறவுகளே, வமா ஆதாக்கும் ரசூல் ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. அல்லாஹ்வுடைய கட்டளை குர்ஆன் சொல்லிவிட்டதா? குர்ஆன் சொல்லிவிட்டால் அது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா ஆதாக்கும் ரசூல் ஃபஹுதுஹு. உங்களுடைய நபி எதை கொண்டு வந்தாரோ நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய நபி எதை கொண்டு வந்தாரோ எடுத்துக்கொள்ளுங்க. வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. உங்களை விட்டு எதையெல்லாம் அவர் தடுத்தாரோ அதை நீங்களும் தவிர்த்து கொள்ளுங்க. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இது யார் கொண்டு வந்த விஷயம்? தௌஹீத்காரர்கள் கொண்டு வந்தாங்களா? கிரவுண்ட்ல தொழணும்னு, திடல்ல தொழணும்ன்றது தௌஹீத்காரர்கள் கொண்டு வந்ததா அல்லது அவங்களுக்கு வந்த வஹியா? இல்ல, இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்த வஹி. அல்லாஹ் சொல்றான், வமா ஆதாக்கும் ரசூல் ஃபஹுதுஹு. அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் சுன்னத்து தானே என்று போக முடியாது. ஃபமன் ரகிபான் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. தெரிந்து கொண்டே அறிந்து கொண்டே என்னுடைய சுன்னத்தை யாரெல்லாம் புறக்கணிக்கின்றார்களோ ஃபலைஸ மின்னி, அவை என்னுடைய சமூகத்தை சார்ந்தவன் கிடையாது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். தெரிந்து கொண்டே அறிந்து கொண்டே இந்த குர்ஆன் வசனத்தையும் இந்த ஹதீஸையும் நாங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது சுன்னத்து தானே, செஞ்சா நன்மை, செய்யாட்டி ஒன்றுமே இல்லை. யார் கொடுத்த பிக்சர்? மக்களுக்கு இந்த பிக்சர் யார் கொடுத்தது? உலமாக்கள் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். தெரிந்த நிலைமையில் அறிந்த நிலைமையில் தெரிந்து கொண்டே ஒரு சுன்னத்தை அவன் விடுவானாக இருந்தான், ஃபலைஸ மின்னி, அவன் என்னை சார்ந்தவன் அல்ல, என் சமூகத்தை சார்ந்தவன் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் வன்மையாக கண்டிக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, நமக்கு அப்படியான சந்தர்ப்பம் கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் திடலில் நிறைவேற்றுவோம். அடுத்ததாக, திடலில் தொழுகின்ற பொழுது இமாமுக்கு முன்னாடி ஒரு தடியை நாட்டி வைப்பது சுன்னத், நபி வழி. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற நபித்தோழர் சொல்கிறார், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்து இலல் முஸல்லா. அதாவது பெருநாள் தொழுகைக்காக புறப்பட்டு செல்வார்கள். வல் அனஸத்து பைன யதைஹி துஹ்மலு வ துன்ஸபு பில் முஸல்லா பைன யதைஹி. அவங்க போறதுக்கு முன்னாடி, அவங்க திடலுக்கு செல்வதற்கு முன்பே அங்கே ஒரு கம்பு என்ன செய்யப்படும், ஒரு தடி நட்டி வைக்கப்படும். ஃபயுஸல்லி இலைஹா, அதை நோக்கி அவர்கள் தொழுவார்கள் என்று அனஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கின்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே திடல்ல தொழுகின்ற பொழுது இமாமுக்கு முன்னாடி ஒரு தடியை நட்டி வைப்பது. அங்கே ஹதீஸ்ல இன்னும் ஒரு செய்தி வருகிறது, ஈட்டி ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி நட்டி வைப்போம் என்ற செய்தியையும் நாங்கள் ஹதீஸிலே பார்க்கலாம். எனவே திடல்ல தொழுகிறோம் என்பதற்காக வேண்டி சும்மா தொழாமல், நம்ம இதுக்கு முன்னாடி 2 தடவை தொழுவித்தோம், ஆனால் இமாமுக்கு முன்னாடி எந்த ஒரு தடுப்பையும் நாங்கள் வைக்கவில்லை. எனவே அங்கே திடல்ல தொழுவிக்கின்ற பொழுது அங்கே ஒரு தடி, ஒரு தடுப்பாக நட்டப்பட வேண்டும் என்றது இந்த செய்தி மூலமாக நாங்கள் தெரிகிறோம் என்று சொன்னால் அதுவும் நபி வழி சகோதரர்களே, அதுவும் நபி வழி. எனவே இந்த செய்தியையும் நாங்கள் புகாரிலே பார்க்கலாம். அடுத்தது, தொழும் திடலுக்கு கன்னியர்களையும் மாதவிடாய் பெண்களையும் அனுப்புவேன் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை. உம்மு அத்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, உமிர்னா நுஹ்ரிஜல் அவாதிக வ ஸவாத்தில் ஹுதூரி. பெருநாளுடைய தினத்தில் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கன்னியர்களையும் மாதவிடாய் உடைய பெண்களையும் திடலுக்கு செல்லும்படி
எங்களுக்கு ஏவினார்கள், அவர்களை அனுப்பி வைக்கும்படி எங்களுக்கு ஏவினார்கள் என்று உம்மு அத்தியா ரலியல்லாஹு தஆலா சொல்கின்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வயக்தஸில்னல் ஹுய்யிலுல் முஸல்லா, அந்த மாதவிடாய்க்கு சம்பந்தப்பட்டவர்கள் அந்த தொழுகின்ற நேரத்தில் தொழுகின்ற இடத்திலிருந்து அவர்கள் ஒதுங்கி இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். யாரெல்லாம் செல்ல வேண்டும்? கன்னியர்களும் செல்ல வேண்டும், மாதவிடாய்க்குரியவர்களும் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு ஏவினார்கள் என்று உம்மு அத்தியா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். ஏன் போக வேண்டும்? இவர்கள் எல்லாம் ஏன் அங்க போக வேண்டும்? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இவர்களையும் அங்கே நீங்கள் அதாவது அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள்? எங்களுக்கு இரண்டு கொண்டாட்டம் தான் இருக்குது. மாற்று மதத்தவர்களுக்கு இருப்பது போல நிறைய கொண்டாட்டங்கள்லாம் நமக்கு கிடையாது. ரெண்டு கொண்டாட்டம், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா. இதை தவிர வேற எந்த கொண்டாட்டமும் கிடையாது. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவும் இல்லை, காட்டவும் இல்லை. அதனால தான் சொன்னாங்க லா தஜலு கப்ரி ஈதா, லா தஜலு கப்ரி ஈதா, என்னுடைய கபரை நீங்கள் கொண்டாடப்படுகின்ற ஒரு தினமாக இடமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள். எதை? அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரை அல்லாஹ்ட்ட துஆவும் கேட்டார்கள். யா அல்லாஹ், என்னுடைய கபரை மக்கள் கொண்டாடுகின்ற ஒரு இடமாக நீ ஆக்கிவிடாது என்று கேட்டுவிட்டு சொல்கிறார்கள். லா தஜஅலு, நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள், எங்களை பார்த்து சொல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாத்தான். அது மதீனாவுல இல்லாம வேற எங்கேயாவது இருந்திருந்தால், கபரு வேறு எங்கேயாவது இருந்திருந்தால், பீடி மஸ்தான், கஞ்சா சுருட்டு மஸ்தானாக இருந்தவர்கள் யாருண்டே தெரியாது, அவர் என்ன மஸ்தாண்டே தெரியாது. அப்படியானவர்கள் எல்லாம் அடக்கி வைத்து விட்டு கட்டி இந்த அளவு விழாக்கோலம் எடுக்கிற நம்ம, அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும் மதீனாவுல இல்லாம வெளியில எங்கேயாவது அடங்கப்பட்டிருந்தால், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கர்பலால கொல்லப்பட்டாங்க என்பதற்காக வேண்டி கத்தியால குத்தி தண்டை மேல இருக்கிற ரத்தத்தெல்லாம் பாய்ச்சி கொள்ற மக்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சியாரம் மட்டும் வெளியில இருந்திருந்தா என்ன நிலைமையா இருந்திருக்கும்? அல்லாஹ் அதனால தான் மதீனாவில் வச்சு இன்னும் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அங்கே போயிட்டு கையை ஏந்தினால பின்னுக்கால படாருன்னு இருக்கும் பொறாடியில். அங்கே போயிட்டு கையை கூட ஏந்தியன்னு செய்ய முடியாது, அந்த இடத்த துவா கேட்க முடியாது. நம்ம போகல, போனவங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவு இஷ்டிக்கா இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட துவா பிரதிபலித்திருக்கிறது. அப்படி என்றால் எந்த கொண்டாட்டமும் கிடையாது. ரெண்டு கொண்டாட்டம் தான். ஒன்று நோன்பு பெருநாள், மற்றது ஹஜ் பெருநாள் கொண்டாட்டம். எனவே இந்த ரெண்டு கொண்டாட்டம் தான் உங்களுக்கு உருத்தானது. அதனால் இந்த மாதவிடாய் பெண்களையும் நீங்க என்ன செய்யுங்க, கன்னியர்களையும் திடலுக்கு அழைத்து வர செய்யுங்க என்று ஏவினார்கள் ரசூலுல்லாஹ். ஏன்னா அந்த கொண்டாட்டத்தில் எல்லாரும் பங்கு கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதை விட்டுட்டு, அந்த நபி வழியை விட்டுட்டு, குர்ஆனும் சுன்னாவும் அங்கீகாரம் தராத எத்தனையோ விடயங்களை விழாவாக கொண்டாட்டமாக இன்று சமூகம் செஞ்சு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சுன்னா நபி வழி, இதை நாங்கள் வலியுறுத்த வேண்டும். பெண்களுக்கு வெக்கம் கூச்சம், திடல்ல போயிட்டு நாங்கள் எப்படி தொழாம இருக்கிறது? அப்படி தொழாம இருந்தால் எங்களை அடையாளம் கண்டு கொள்வாங்களே, அடையாளம் கண்டால் என்ன பிரச்சனை? அதாவது பிரச்சனை அடையாளம் கண்டால் என்ன பிரச்சனை? அது புதிதாக வந்தோண்டா, புதிதாக ஏற்பட்டோண்டா? இல்ல, அது இயற்கையான ஒன்று. இன்று அதில் அந்த சுன்னாவை பின்பற்றுவதற்கு கூட நமக்கு தடையாக இருப்பது ஷைத்தான். நீ போகாத, நீ போடின்னு சொன்னா உன்னை மக்கள் அடையாளம் கண்டு கொள்வாங்க. இதெல்லாம் ஷைத்தான் போட்டு அந்த சுன்னாவுல இருந்து நம்மளை ஒதுக்கி விட்டான். அந்த நன்மை, நீ திடலுக்கு சென்றால் நன்மை கிடைக்கும். நபி வழி, அல்லாஹ்வுடைய தூதரை உமிர்னா ஏவினார்கள் என்றால் நபி வழி. அதுக்கு பின்னாடி மக்கள் ஒரு மாதிரி நினைப்பாங்க, அப்படி நினைப்பாங்க, இப்படி நினைப்பாங்க என்ற கற்பனைக்கு நமக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி கற்பனைக்கு நம்ம வரணும்ன்ற தேவையும் கிடையாது. நபி சொன்னாங்களா, உடனே அவர்கள் வழிபட்டார்கள். அப்படிதான் அந்த சமூகத்தை அவர்கள் வளர்த்தார்கள். ஆனா நம்ம அப்படி வளர்க்கலையே, சமூகத்தை நம்ம அப்படி சொல்லி அதாவது வழி நடாத்தவில்லையே. அதனால விரல் ஆட்டத்தை ஏன் வித்தியாசமா பார்க்கறான்டா அவருக்கு தெரியாது. அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குன்னு தெரியாது. அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் விரல் ஆட்டுறாங்களா, அதை ஆட்டிட்டு போகட்டும், அது ஹதீஸ் வரைக்கும் செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு அவர் போவார். கேட்டா என்ன சொல்றாங்க, தொழுக பாத்தில் ஆயிரும் இல்லையா? எங்கட
என்னப்பா பாத்தில் ஆகும்? அவர் விரலாற்றதை பார்த்தோன்னே எங்களுக்கு பாத்தில் ஆகும். நீ ஏன் அவரை பார்க்கிற? அத்தியாயத்தில் உட்கார்ந்தா உங்களோட விரல தான் நீங்க பார்க்கணும். அத்தியாயத்தில் உட்கார்ந்து உங்களோட விரல நீங்க பார்க்கணும். ஏன் நம்ம சைட்ல பார்க்கிறது? வெளியில சைட்ல பார்த்து பார்த்து பழகி தொழுகையில போனாலும் சைட்டு தான் பார்க்கணும், அடுத்தவரை தான் பார்க்கணும். வெளியில அடுத்தவரை தானே பார்க்கிறது, நம்மளை பார்க்கறது கிடையாது. 3 நம்மளை நோக்கி இருக்குது, அது நமக்கு தெரியாது. இதை மட்டும் அவரு 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 இது 3 நீ நீ இது வெளியில நம்ம பார்க்கறது கிடையாது. தொழுகையில போயிட்டு நம்மளை பார்க்கறது கிடையாது. ஆற்றான் அது தொழுகை பாத்தி. சுப்ஹானல்லாஹ். அது காரணம் என்ன? நபி வழியில் இப்படி இருக்குதுன்னு தெரியாது. விரும்பினால் என்ன ரசூலுல்லாஹ் 2 விதமான செய்தி இருக்குது. ஒன்று ஆட்டாம வச்சுக்கிறாங்க, ஒன்று ஆட்டிக்கிறாங்க. விரும்பினால் ஆட்டாம வச்சுக்கோங்க, விரும்பினால் ஆட்டுங்க. இதை சொல்லிட்டா மக்களுக்கு அவங்க வித்தியாசமா பார்க்க மாட்டாங்க. எனவே மக்களை வழி நடாத்தாமல் விட்டது எங்களுடைய தவறு. எனவே நாங்கள் மக்களை சரியாக வழி நடாத்தினால் நிச்சயமாக என்ன செய்வார்கள்? அதுக்கு மக்கள் பழகிக் கொள்வார்கள். எனவே எனது அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அடுத்த ஒரு முக்கியமான சுன்னத்து தான் பெருநாள் தொழுகைக்கு வருகின்ற பொழுதும் செல்லுகின்ற பொழுதும் பாதைகளை மாற்றிக்கொள்வது. பாதைகளை மாற்றிக்கொள்வது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா நபித்தோழர் சொல்கிறார், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான யௌம ஈதின் خالف الطريقة. அல்லாஹ்வுடைய தூதர் வருவதற்கும் போவதற்கும் பாதையை மாற்றிக் கொள்வார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். வருவதற்கும் போவதற்கும் பாதையை மாற்றிக் கொள்வார்கள். யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். இது நபி வழி. நமக்கு அப்படி சந்தர்ப்பம் இருக்குமாக இருந்தால், அதற்கான வாய்ப்பு இருக்குமாக இருந்தால், 2 பாதையால் வந்து ஒரு பாதையால் வந்து இன்னொரு பாதையால் போறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும் என்றால் அதை நாங்கள் பின்பற்றுவோம். போறதுக்கும் வாரத்துக்கும் ஒரே ஒரு வழிதான் என்றால் புதுசா டோசரை கொண்டு வெட்டி கொண்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. அந்த அளவு இஸ்லாம் என்ன செய்யல, கட்டாயப்படுத்தல. மௌலை சொன்னார், வாரத்துக்கு ஒரு வழி போறதுக்கு ஒரு வழி வேணும்னு சொல்லி, அதனால எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு வழி தான் இருக்குது, போறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி டோசரை போட்டு பெருநாளைக்கு முன்னாடி ஒரு ரோட்டை வெட்டுறது கிடையாது. வாய்ப்பு இருக்குதா, ஒரு வழியால வந்து இன்னொரு வழியால போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, ஒரு வழியால வர்றது ஒரு வழியால போறது, அதுவும் சுன்னத், நபி வழி, பெருநாளோடு சம்பந்தப்பட்ட நபி வழி. ஏன்? ஒரு வழியால வரைச்ச மக்களை சந்திக்கலாம், இன்னொரு வழியால போற பொழுது இன்னும் மக்களை சந்தித்துக் கொண்டு போகலாம். அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி செய்தார். எனவே இது நபி வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் கேட்ட விடயங்களை எமது கருத்தில் கொண்டு செயல்படுவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்ல புரிவானாக. இன்னல் ஹம்தலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇ அஜ்மஈன். அம்மா பஅத். இஸ்லாத்தின் பார்வையில் பெருநாள் என்ற தலைப்பில் சில நபி வழியை, அதாவது பெருநாளோடு சம்பந்தப்பட்ட சில நபி வழிகளை நாங்கள் முன்னாடி ஹுத்பாவிலே பார்த்தோம். 2வது பகுதியிலே பெருநாள் தொழுகை ஒருவருக்கு தவறி போய்விட்டால் அவர் என்ன செய்வது? திரும்பி அப்படியே வீட்டுக்கு போகிறதா? ஏன்னா நம்ம லேட்டாகி தானே போகிறது. ஏற்கனவே எல்லா பள்ளிவாசலும் லேட்டாகி தான் தொழுவிப்பாங்க. 8:30 மணி 9 மணி 9:30 மணிக்கு தான் தொழுவிப்பாங்க. அதுக்கே போயிட்டு சிலருக்கு தொழுகை இல்லாமல் போயிடும். அந்த சுன்னத்தும் இல்லை. அதில் என்ன ஒரு முக்கியமான சுன்னத்து வந்து அதிகாலை வேளையிலே என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் சுபஹ் தொழுகையை தொழுதுவிட்டு அந்த இடத்திலே தக்பீர் சொல்லுவோம். சூரியன் உதயமாய் ஒரு 80 பிரமாணம் உயர்ந்ததுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாள் தொழுகையை தொழுவிப்பார்கள். அதிகாலை வேளையிலே தொழுவதுதான் நபி வழி, சுன்னத், அதிகாலையிலே. இப்போ இங்கே என்னென்று பார்த்தால் 7, 8 மணி 8:30 9 மணிக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நேரத்துக்கு தொழுவிப்பாங்க, அந்த வசதியை பொறுத்து, மக்கள் வார மாதிரியை பார்த்து. அப்போ அதுலேயும் கூட என்ன நிறைய பேருக்கு முதலாவது ஜமாத் முடிஞ்சு பின்னாடி போய் பார்த்தா இன்னொரு ஜமாத் செய்வாங்க. 8:30க்கு ஸ்டார்ட் பண்ண தொழுகையில் 9 மணிக்கு தொழுகை ஸ்டார்ட் பண்ண தொழுகையில் போய் பார்த்தா பின்னாடி ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க? ஜமாத் செஞ்சு விட்டுருப்பாங்க. அவங்க யாரப்பா அப்படின்னு கேட்டால் அவங்க கொஞ்சம் லேட்டாகி வந்தவங்க. அதுக்கு பின்னாடியும் பார்த்தா அதுவும் இன்னொரு குரூப் நடந்து கொண்டிருப்பாங்க. இப்போ அவங்க கொழும்புல இருந்து வரது கொஞ்சம் லேட்டாகும், அதனால் அவங்க இப்போ தான் வந்து சேர்ந்தாங்க, அதனால் இப்படி ஒரு ஜமாத். அப்படி 1 2 3 4 அப்படி வந்து ஒரு 10 மணி வரைக்கும் தொழுவிச்சு கொண்டே இருப்பாங்க. அப்படி தொழுவிச்சும் தொழுகை கிடைக்காதவங்களும் இருக்காங்க. அப்படி தொழுவிச்சும் தொழுகைக்கு உள்ள அம்புடாதவங்களும் இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறது? அப்படி இடையில வரைச்ச தொழுது வச்சு முடிஞ்சா அப்படியே திரும்பி போறதா, திரும்பி விடுறதா? இல்லைன்னு பார்த்தா வகால் அத்தா என்ற நபித்தோழர் சொல்கிறார், இதா ஃபாத்தஹுல் ஈது சல்லா ரகஅத்தைன். உங்களுக்கு பெருநாள் தொழுகை தவறி விட்டதா, தப்பி போய் விட்டதா,
நீங்க 2 ரக்காத்துகள் தொழுது கொள்ளுங்க. அத்தா ரலியல்லாஹு தஆலா சொன்ன ஹதீஸ் புகாரி, அந்த செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே வந்தோம் தவறி போய்விட்டதுன்னு சொன்னால் அப்படி எல்லாரோடையும் சேர்த்து கூட்டத்தை சேர்ந்து போய்விடாம 2 ரக்காத்தை தொழுது கொள்ளலாம் என்ற செய்தியையும் நாங்கள் புகாரில் பார்க்கலாம். அடுத்தது பள்ளியில் பெருநாள் தொழுகின்ற பொழுது பார்க்கலாம். அதாவது பெருநாள் தொழுகைக்கு முன்பும் பின்பும் சுன்னத் இருக்குதா? இதில் நிறைய பேர் குழப்பம் இருக்குது. பெருநாள் தொழுகைக்கு முன்னுக்கும் பின்னாடி சுன்னத்து தொழலாமா என்று பார்த்தால் அப்படி எந்த ஒரு செய்தியும் கிடையாது. இப்போ பள்ளிக்கு போனால் அங்கே பார்க்கலாம், தஹியத்து மஸ்ஜித் தொழுதுட்டு இன்னும் எழும்பி 2 ரக்காத் தொழுவாங்க. அது என்னன்னு தெரியாது. இல்லை இந்த உலகத்தில் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது அமல் செய்வதற்கு தானே அப்படின்டா அதுக்கு ரசூலுல்லாவுடைய நேரடி அங்கீகாரமோ இந்த சொல்லோ செயலோ அல்லது அங்கீகாரமோ இருக்க வேண்டும். சாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் மஹ்ரிபுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுவோம், ரசூலுல்லா அதை தடுக்கவில்லை, இது அங்கீகாரம். மஹ்ரிபுக்கு முன்னாடி ரசூலுல்லா தொழவில்லை, சுன்னத் தொழவில்லை. ஆனால் சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் தொழுதோம், ரசூலுல்லா எங்களை தடுக்கவில்லை. இது அங்கீகாரமா இல்லையா? இது அங்கீகாரம். அப்படியாவது பெருநாள் தொழுகைக்கு போன சஹாபாக்கள் தொழுததை ரசூலுல்லா பார்த்துட்டு தடுக்கவில்லை அப்படின்னு ஒரு செய்தி இருக்குன்னு பார்த்தா இல்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கின்ற செய்தி, அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் خرج يوم الفطر فصلى ركعتين. நோன்பு பெருநாளுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சென்று பெருநாளுடைய 2 ரக்காத்துகளை தொழுவித்தார்கள். லம் யுஸல்லி கப்லஹா வலா பஅதஹா. அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அல்லாஹ்வுடைய தூதர் எதையும் தொழவில்லை. வமஅஹு பிலாலுன், அவருடன் பிலாலும் இருந்தார். இது எப்படி வருது, எப்படி தோன்றுதுன்னு சொன்னா, நான் சொல்றதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா பிலாலும் இருந்தார் கேட்டு பாருங்களே அப்படின்னு மாதிரி சொல்றது இந்த ஹதீஸ். என்ன சொல்றாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரசூலுல்லாஹ் பெருநாளுடைய தினத்தில் நோம்பு பெருநாள் தினத்தில் போவாங்க, ஃபஸல்லா ரக்காத்தைனி 2 ரக்காத் பெருநாளுடைய தொழுகையை தொழுவிப்பாங்க. லம் யுஸல்லி கப்லஹா வலா பஅதஹா. அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எந்த தொழுகையும் ரசூலுல்லாஹ் தொழுதது கிடையாது என்று சொல்லிவிட்டு வமாஹு பிலாலுன், அவருடன் பிலாலும் இருந்தார் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸும் நமக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை காட்டுது. என்ன, ரசூலுல்லாஹ் பள்ளியிலே தொழுவிக்கல. அப்படி தொழுதிருந்தா தஹியத்து மஸ்ஜிதையாவது என்ன செய்ய வேண்டி வரும், தொழ வேண்டி இருந்திருக்கும், தொழுதிருப்பாங்க, அல்லது சஹாபாக்கள் தொழுதிருப்பாங்க, அங்கீகாரம் பண்ணாது அழிச்சிருப்பாங்க. எனவே இந்த ஹதீஸை பார்க்கின்ற பொழுது தெளிவாக தெரியுது, ரசூலுல்லாஹ் பெருநாள் அனைத்தையும் திடல்ல தான் தொழுவிச்சாங்க என்பதற்கு இதுவும் நமக்கு தெளிவான ஒரு சான்றாக இருக்கிறது. ஏன்னா முன்னுக்கும் தொழல பின்னுக்கும் தொழல. ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு போயிருந்தா தொழுதிருப்பாங்க இல்லையா, தொழாம 2 ரக்காத் தொழாம உட்காரக்கூடாது ஹதீஸ். பள்ளிக்குள்ள சென்றவர் தொழாம 2 ரக்காத் தொழாமல் அமரக்கூடாது. இங்க ரசூலுல்லாஹ் முன்னுக்கும் தொழல பின்னுக்கும் தொழல என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு போகல. அப்படி பள்ளிக்கு போயிருந்தால் அவர்களுக்கும் அமர முடியாது. ஏன், அவர் சொன்னது தானே 2 ரக்காத் தொழாம நீங்க உட்காரக்கூடாதுன்னு நாங்க சொன்னதா இல்ல. அப்ப அவர் என்ன செய்திருப்பார், தொழுதிருப்பார். அப்படி வந்து பார்த்தாலும் முன்னுக்கும் கிடையாது பின்னுக்கும் கிடையாது. ஆனா இன்னைக்கு சமூகத்தில் பார்த்தா முன்னுக்கும் சுன்னத் தொழுவாங்க, தொழுது முடிஞ்சது பிறகு பார்த்தா பின்னுக்கும் தொழுது கொண்டிருப்பாங்க. என்னன்னு கேட்டா சுன்னத். பெருநாள்ல ஸ்பெஷல் வஹி, அப்படி எந்த ஒரு வகையும் கிடையாது. ஸ்பெஷல் வஹி யாருக்கும் வர்றது கிடையாது, வந்து முடிஞ்சு. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும், அதோட முடிஞ்சு. அதுக்கு பின்னாடி யாருக்கும் வஹி வந்தது கிடையாது, வரப்போறதும் கிடையாது. எனவே இன்றைக்கு நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், நாங்களா நன்மை என்று சொல்லி கருதி நாங்களே இபாதத் என்ற பெயரில் நாங்களே ஏற்படுத்தி கொண்டு தொழுகிறோமே, இதுக்கு நன்மையும் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நவுது பில்லாஹி மின்ஹா, அவ்வளவு வழிகேடு கொண்டு நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செஞ்சுக்கிறாங்களே. இந்த எச்சரிக்கை நம்ம உள்ளத்தில் ஒவ்வொரு கணமும் வந்து போகணும். அப்படி வந்து போச்சுன்னு சொன்னா நபி வழிக்கு மாற்றமா நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம். எனவே அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சந்திக்கக்கூடிய பெருநாளை இவ்வாறான அந்த பெருநாளோடு சம்பந்தப்பட்ட நபி வழிகள் என்ன, சுன்னாக்கள் என்ன என்பதை தெளிவாக அறிந்து அதை நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருள் எங்களை நோக்கி மிக வேகமாக வரும். அல்லாஹ்வுடைய அருள் எங்களை நோக்கி விரைந்து வரும். எனவே அந்த அருள் எமக்கு கிடைக்குமாக இருந்தால் மரணத்துக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய கிருபையினால் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வெற்றி வாகை சூடலாம்.
எனவே அதற்கு இந்த உலகத்தில் நாம் செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு செயல்பாடும் குர்ஆனும் சுன்னாவும் அங்கீகாரம் அளித்திருக்க வேண்டும். எந்த செயல்பாடாக இருந்தாலும் அதில் இருக்கிற சுன்னாக்களை தெரிந்து முடியுமானவரை பின்பற்றுவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.